இவங்க வாழ்ந்த வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயங்களுக்கு, அதாவது ஒரு குழந்தை பிறந்திருந்தது அப்படின்னாலோ, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தது அப்படின்னாலோ, ப்ராப்பர்ட்டில பெரிய கன்சர்ன் இருக்கும் நெறைய பேருக்கு. நாங்க 2 பேரும் சேர்ந்து சொத்து வாங்குனோம். இத என் பேர்ல மாத்தி குடுத்துருங்க. நீங்க இந்த ப்ராப்பர்ட்டிய வந்து இல்ல, இல்ல இதுக்கு வந்து அவர்கிட்ட குடுத்துட்டீங்க அப்படின்னா, எனக்கு காசு வாங்கி குடுத்துருங்க. இல்ல இந்த ப்ராப்பர்ட்டிய நான் விக்கிறதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லன்னு எழுதி குடுத்துருங்க. அப்போ ப்ராப்பர்ட்டில போடுற அந்த கன்சிடரேஷன, வாங்குற பணத்துல போடக்கூடிய அந்த கன்சிடரேஷன, ஒரு குழந்தையோட நலன தீர்மானிக்கும்போது போடுறதில்ல அப்படிங்கிறது தான் நாங்க பார்க்குற ஒரு வருத்தமான விஷயமா பார்க்குறோம். ஹஸ்பண்ட் கூட அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க வந்து டிவோர்ஸ் குடுத்துட்டு போய் மேடம் எனக்கு டிவோர்ஸ் குடுத்தா போதும் ஓகே. அவ என்ன கேட்கிறா, ஓகே அத மட்டும் பேசுங்க நீங்கன்னு. ஆனா அந்த குழந்தையோட ஃப்யூச்சர் ஏன்னா பர்த் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதுல அப்பாவோட பெயர்ன்னு ஒண்ணு இருக்கும்ல. அது ஒரு காலத்தில உங்களால மாத்த முடியாதுல்ல. பயாலஜிக்கல் ஃபாதர் அவரு தான். அந்த அந்த விஷயத்த உங்களால மாத்தவே முடியாது. இப்ப நாளைக்கு ஒரு டாக்குமெண்டேஷனுக்கு அந்த குழந்தை போறான் அப்படின்னா, அந்த டாக்குமெண்டேஷன்ல இந்த அப்பாவோட பெயர் அடிபடும் அப்படின்னு சொல்றோம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.